பிரபல எழுத்தாளர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் திரு பிரபாகரன் அவர்களை பேசுவதற்கு மேடைக்கு அழைக்கின்றேன். உம்பர் வான்துயர் ஒளித்தருள் சிவத்தை உலகலாம் புகழ் உத்தம பொருளை தம்பமாகிய அகிலாண்டமும் தாங்கும் சம்புவை சிவ தர்மத்தின் பயனை பம்பு சீரருள் பொழிதருமுகிலை பரமஞானத்தை பரமசிவத்தை நம்பினோர்களை வாழ்விக்கும் நலத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சான்றோர் குல திலகங்களாக இங்கு வந்து வீட்டிற்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையிலே வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களே, எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இருக்கக்கூடிய முனைவர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும், எனக்கு எல்லா வகையிலும் நான் முன்னேறுவதை பார்த்து தான் பெருமைப்பட்டு ஆனால் பின்னாலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா முருகானந்தம் அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி, முருகானந்தம் ஐயாவுடைய பெருமையை சொல்லணும்னா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அப்பேற்பட்ட மிகச்செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பண்புக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன். போன வருஷம் வள்ளலார் விழான்னு நடத்தினோம் தமிழ்நாடு முழுக்க. அதன் இறுதி விழா ராஜ்பவனில் கவர்னர் மாளிகையில் நடத்துகிறோம். அந்த வள்ளலார் சிலை அங்கே நிறுவுகிறோம். இது எல்லாத்துக்கும் முழு காரணமாக இருந்தது முருகானந்தம் ஐயா. ஆனால் அந்த சிலைக்கு மாலை இடுறதுக்கு மாலையை என் கையில் கொடுத்து மாலை போட சொன்னாங்க. கவர்னர் பக்கத்தில் என்னைய உட்கார வச்சாங்க. ஐயா மேடைக்கு மேலே வரவே மாட்டேன்னுட்டாங்க. அப்படி தம்பிகளை மேலே தூக்கி விட்டு விட்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பவர் நமது ஐயா முருகானந்தம் அவர்கள். சரி, இப்பொழுது நமது தலைப்புக்கு வரலாம். நம்மாழ்வாரும் தமிழும். அது மட்டுமல்ல, இங்கு நம்ம எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறது சான்றோர் குலம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். முருகானந்த ஐயா கூட சொன்னாங்க, சான்றோர் குலம் என்பதற்கு ஏனாதி நாயனார் வரலாறு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு. ஆமாம், திருவள்ளுவர் சான்றாண்மை அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் 10 குறள் வச்சிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய சான்றோர் நல்ல படித்தவர், பண்பாளர், உண்மை பேசக்கூடியவர், புலால் உண்ணாதவர், அறிவுடையவர், எந்த தவறும் செய்ய, இதைத்தான் திருவள்ளுவர் சான்றோர்னு சொல்றார். ஆனால் ஏனாதி நாயனாருடைய தொழில் என்ன? என்ன தொழில்? படைத்தொழில். அப்ப சான்றோருக்கும் படைத்தொழிலுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதற்கு புறநானூறு விளக்கம் சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. அப்படி சான்றோன் ஆக்கிய இளைஞன் என்ன செய்யணும்? அவனுடைய கடமை என்ன? அருஞ்சமர் ஒளிரு வேல் முடுக்கி களிறு எரிந்த வேல் பெயர்தல் காளைக்கு கடனே. ஒரு பெரிய போர்ல வேலை வேகமா சுழற்றி தன் நெஞ்சில பார்ந்த வேலை எடுத்து யானை மீது எய்வதுதான் ஒரு காளைக்கு கடன்னா, அப்ப அவனை சான்றோன் ஆக்கி இருக்கிறார். அப்ப சான்றோனுடைய கடன் என்பது போர் தொழில் என்பதற்கு இந்த புறநானூற்று பாடலே ஒரு மிகச்சிறந்த உதாரணம், எடுத்துக்காட்டு. இது அப்படியே நம்ம இன்னொரு இடத்துலையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். நம்மாழ்வாருடைய வாழ்க்கையில, நம்மாழ்வாருடைய பிறப்பு வளர்ப்பு பெருசா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அண்ணாச்சி பரம்பரையை பத்தி சொன்னாங்க. இந்த ஊர்ல, இந்த சிறுகுருகூர் என்று வழங்கப்படும் ஆழ்வார் திருநகரியில வெகு காலத்துக்கு முன்னால திருவழுதி வளநாடன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். என்ன பேரு? திருவழுதி வளநாடன். அந்த நாடன்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடணும். அவருடைய பையன் அறந்தாங்கியார். எத்தனை பேர் சொல்றேங்கிறத எண்ணிக்கிட்டே வாங்க. அறந்தாங்கியாருடைய பையன் சக்கரபாணியார். சக்கரபாணியாருடைய பையன் அச்சுதர். அச்சுதருடைய பையன் செந்தாமரை கண்ணன். அவருடைய பையன் செங்கமலன், செங்கண்ணன், செங்கமலன் செங்கண்ணன். அவருடைய பையன் பொற்காரியார். அவருடைய பையன் காரியார். எத்தனை தலைமுறை வந்தது? 8 தலைமுறை. அந்த காரியாருக்கு ஒரு மகன் பிறக்க போறான். அப்ப பொற்காரியார் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பெயர்
திருவாள் மார்பன். இங்கேயும் போர் தொழில் வந்துருச்சா? திருவாள் மார்பன் அவருடைய மகள் உடையநங்கை. இந்த காரியாருக்கும் உடையநங்கைக்கும் திருமணம் செய்து அதனால் அவதரித்தவர் நம்மாழ்வார். அப்ப இது வரைக்கும் எத்தனை தலைமுறை சொல்லியிருக்கேன்? 10 தலைமுறை சொல்லியிருக்கேன். இது நம்ம ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பாகும். 7 தலைமுறை இல்லை அண்ணாச்சி, 10 தலைமுறையும் சொல்லியாச்சு நம்மாழ்வார்க்கு. ஆமா, இப்படி நம்மாழ்வார் பிறந்த தேதி அப்படிங்கிறது கலியுகம் பிறந்து 43வது நாள். நீங்கெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் நடக்கிற கதையா சார் இந்த விஞ்ஞான உலகத்தில் 5000 வருடம் 3000 வருடம் அப்படின்னு? இதற்கு 2 விதமாக பதில் சொல்வார்கள். இந்த கலியுகம் என்பதை கணக்கிடும் முறைன்னு ஒன்று இருக்கு. 360 360 360ன்னு ஒரு மகை. அந்த ஒவ்வொரு 360 மறுபடியும் 360ஆல பெருக்கி கணக்கிடுவது வேறொரு முறை. இது எந்த முறையில கணக்கிட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சான்றோர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரியோர் இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, குரு பரம்பரா பிரவாகம் அப்படின்ற நூல். அந்த நூல்ல தான் நம்மாழ்வாருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூலை எழுதியவர் அழகிய மணவாள பெருமான். அதற்கு உரை எழுதியவர் மணவாள மாமுனிகள். இந்த குரு பரம்பரா பிரபாகத்தில் நம்மாழ்வாரை பத்தி முழு தகவலும் இருக்கு. இவர் இன்னைக்கு என்ன நாள்? வைகாசி விசாகம், முருகன் பிறந்த நாள். முருகன் பிறந்த அதே நாள்ல பிறந்தவர் நம்மாழ்வார். தெய்வங்களுக்கு எல்லாம் நாளும் கிழமையும் ஒன்னா தான் வரும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு, இவர் தெய்வ பிறவி என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. இந்த நம்மாழ்வாராகிய இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு சொட்டு தண்ணியோ தாயிடம் பாலோ எதுவுமே பருகியதில்லை. பெற்றோர் இப்படியே இருக்குது. இந்த குழந்தை ஆடல அசையல, கண் திறந்து பார்க்குது, அசைவு கிடையாது, எதுவும் உண்ணலை. இப்படி இயற்கைக்கு மாறாக இருப்பதனால் அவருக்கு மாறன் அப்படின்னு பெயர் வைத்து 16ஆம் நாள் இந்த ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே குழந்தை தவழ்ந்து இங்க இருக்கக்கூடிய அந்த உறங்கா புலி எனக்கூடிய புளிய மரத்தில் போய் யோக முத்திரையில அமர்ந்தது. அதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. காரணம், நம்ம ரொம்ப அறிவுங்கிற லெவல்ல படிச்சதுனால நமக்கு வரக்கூடிய குழப்பங்கள். நான் ரொம்ப படிச்சேங்கிற, நான் ஒரு இன்ஜினியர், அதனால சொல்றேன், இந்த அறிவு தான் பக்திக்கு தடை, பண்பாட்டுக்கு தடை. அறிவை சில இடங்கள்ல நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான் செய்யணுங்கிறதுக்கு நம்மளுடைய குரு பரம்பரை இந்த மாதிரியான பண்பாடு, இலக்கியம், பக்தி எல்லாமே உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக இப்படியே இந்த குழந்தை வாழ்ந்து வருடைய நாளில் அதோடைய பெருமை யாருக்கும் பெருசா தெரியல. பக்கத்து ஊரான திருக்கோளூர், இங்க இருந்து அதிகபட்சம் போனா ஒரு 4 கிலோமீட்டர். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல தேடுறதான மனித இயல்பு. ஆனால் அந்த திருக்கோளூர்ல ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு 250 வயசு. எப்படி 250 வயசுன்னா, யோக பயிற்சியினாலே இந்த பிரதம உடம்பையுடைய வாழ்வுக்காக நீட்டி கொண்டவர் மதுரகவி ஆழ்வார். அவர் ஒரு நல்ல குருவை தேடி கங்கை கரைக்கு போறார். அயோத்தியில இருந்துட்டு தன்னுடைய ஊரை நோக்கி நம்ம இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுவோம், நீர்காரியம் பண்ணுவோம்னு இறங்கி பார்க்கும் பொழுது ஒரு ஜோதி தென்படுகிறது தெற்கு திசையில. அந்த ஜோதியை மனதில் பார்த்து கொண்டே சேர்ந்த இடம் இந்த ஆழ்வார் திருநகரி. அங்கே நம்மாழ்வாரை சந்திக்கிறார். சந்தித்தவுடன் அவர் கேட்ட கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குழந்தைகளுக்காக சொல்றேன், பெரியவர்களுக்காக இல்லை. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்க, இவர் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு பதில் சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதெல்லாம் இங்க வரக்கூடிய பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்ன, ஆனால் நான் சொல்ல தமிழுக்காகத்தான் நான் பேச வந்திருக்கிறேன். மதுரகவி ஆழ்வார் அப்பந்தான் இவருடைய நிலையை உணர்ந்து, 250 வயது அவருக்கு, 16 வயது இவருக்கு. அவர் ஐயங்கார், இவர் நம்ம வர்ணத்தவர். நெடுஞ்சான் கிடையாக காலிலே விளந்து, இவர் ஞானி அல்ல, இவர் பக்தன் அல்ல, இவரே இறைவன் அப்படின்னு முடிவு பண்றார். இவரே இறைவன். எல்லாரும் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இவரே இறைவன். எப்படி? இந்த நம்மாழ்வார் இறைவன் இல்லைன்னா வேற யாருடா இறைவன் அப்படின்னு கேட்கும்படியாக, கண்ணினில் சிறுதாம்பு கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில்
இந்த ஊர் பேர் என்ன? என் அப்பனில் திருக்குறுங்கூர் வாழ் நம்பி என்றக்கால் நாவினில் அமுதூரும். இந்த நாவினில் அமுதூரும், அன்னிக்கும் அமுதூரும். எந்த ஊர்ல? கன்னி தென்குருகூர். இந்த கன்னி தென்கூர்ல இருக்கக்கூடிய நம்பியை நினைத்தால் யார் அவனை நினைச்சு வாய சொன்னாலும் அன்னிக்கும் அமுதூரும் அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமையை நிலைநாட்டியவர் மதுரகவி ஆழ்வார். அன்னைக்கே நம்ம பேசுறதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாலே பக்திக்கு ஜாதி பேத மதம் கிடையாதுங்கிறதை நிரூபித்தது இந்த 2 அடியார்களுடைய தொடர்பு. அப்பேற்பட்ட ஒரு அந்த கொடுப்பினையோடு நாம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். இது நமக்கு எப்ப முன்னோர்கள் கொடுத்த கொடை. நமக்கு கூட பிறந்த இந்த உடலுக்கு சொந்தமான அப்பா அம்மா தாத்தா வீடு மனை வாசல் சொத்துன்னு விட்டுட்டு போவாங்க. ஆனால் இந்த சமுதாயத்துக்கே தலைவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய கொடை அருள் கொடை. அந்த கொடையை நமக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள். 32 வயதுல நம்மாழ்வார் மறைஞ்சிட்டார். ஆனால் அந்த 16 வயதுல இருந்து 32 வயசு வரைக்கும் மதுரகவி ஆழ்வாருக்கு அவர் உபதேசம் செய்து மதுரகவி ஆழ்வார் அதை எழுதி வைத்து கொண்டதுதான் அவர் எழுதிய திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, திரு ஆசிரியம் போன்ற நூல்கள். இதுல சாம வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாகைக்கும் திருவாய்மொழியில ஒரு பாட்டு இருக்கு. சாம வேதத்தை அப்படியே தமிழ்ல கொடுத்தவர் நம்மாழ்வார். ஏன் சாம வேதத்தை கொடுக்கிறார்? ரிக்வேதம் தானே பெரிய வேதம், மூத்த வேதம், அதை ஏன் தரவில்லை அப்படின்னு யோசிச்சா கீதையில கிருஷ்ணனே சொல்றான், வேதங்களில் நான் சாம வேதமாக இருக்கிறேன். காரணம், அதர்வண வேதம்ங்கிறது மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது. உலகில் நம்ம பக்திக்கு அது தேவையில்லை. யஜுர்வேதம் என்பது யாகங்கள் சம்பந்தப்பட்டது, அதுவும் பக்திக்கு அது அவசியமே இல்லை. ரிக்வேதம் என்பது சமுதாய தகவல்களை வரலாற்றை உள்ளடக்கியது. இந்த எல்லா வேதங்களிலும் இருக்கக்கூடிய சிறந்த பாடல்களையும் சிறந்த கருத்துக்களையும் இசை வடிவிலே தருவது சாமவேதம். ராவணன் கூட சிவனை இந்த இமயமலையில தலையை மாட்டிக்கிட்டு முழிக்கும் பொழுது அவன் சாமவேதம் பாடித்தான் மீண்டு வந்தான். இந்த சாமவேதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு வலிமை, அதுல அப்பேற்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகையினால அந்த சாம வேதத்தை அப்படியே தமிழ்ல செஞ்சு கொடுத்திருக்கிறார் நம்மாழ்வார். இத மதுரகவி ஆழ்வார் சொல்லும் பொழுது எப்படி சொல்றார்? வேதம் தன் நாடறிய வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வந்திருக்கூர் ஏரங்கள் அடியே சரணம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த வேதங்களுக்கு நம்ம சொந்த நாடு எதுன்னு தெரியாம வடநாட்டில் தட்டழிஞ்சுக்கிட்டு இருந்துதான். இவர் நம்மாழ்வார், அவர் தான் சடகோபன். ஜடவாயுவை கோபித்ததுனால அவருக்கு சடகோபர்னு ஒரு பேர். அவர் இங்க தமிழ் செஞ்ச உடனே வேதங்களுக்கு ஆடாடா இதுதான் நம்ம ஊருன்னு புரிஞ்சு போச்சான். அதனால வேதம் தன் நாடு அறிய வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அன்பிருக்கூர் நாரன் நம்பி அப்படின்னு பேசுறார். ஸோ இப்பேற்பட்ட நம்மாழ்வார் 32 வயதுல மறைந்த உடனே அதற்கப்புறம் 50 வருஷம் மதுரகவி ஆழ்வார் இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு நம்ம இந்த நம்மாழ்வாரை கொண்டாடக்கூடிய உற்சவங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர். அப்ப அந்த உற்சவங்களை இந்த நம்மாழ்வாரை போன்ற ஒரு சிலையை செய்து ஒவ்வொரு ஊருக்கா எடுத்துட்டு போவார் அவருடைய புகழை பரப்புவதற்காக. அப்படி போகும்பொழுது அவர் என்னென்ன பேர் சொல்லி அழைத்தாரோ அதுதான் இன்னைக்கு நம்மாழ்வாருக்கு உள்ள பட்டங்களாகவும் இருக்கிறது. மதுரகவி ஆழ்வார் மறைந்த உடனே கொஞ்ச காலத்துல இந்த திருவாய்மொழி என்பதெல்லாம் ஏட்டுல இருந்தது, அங்கங்க சிதைஞ்சு போய் ஒரு 500-600 வருஷத்துக்கு அப்புறம் காணாமலே போய்விட்டது. இப்ப அடுத்த ஒரு அடியார் வர்றார். அவர் எங்க வர்றாருன்னா, இன்றைக்கு காட்டுமன்னார் கோயில் நம்ம வழங்கக்கூடிய ஒரு இடம், அன்னைக்கு அதுக்கு பேர் வீரநாராயணபுரம். அங்கே இருந்தவர் அவர் தான் நாதமுனி. அந்த கோயிலுக்கு அவர் போகும் பொழுது கர்நாடகாவில இருந்து ஒரு 10 பேர் இந்த கண்ணினில் சிறுதாம்பு பாட்டை பாடுறாங்க. அவர் கேட்கிறார், மிச்ச பாட்டெல்லாம் எங்கன்னா? மிச்ச பாட்டு தெரியாது, ஆனா இந்த ஆழ்வார் திருநகரியில போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வழி பிறக்கும் அப்படின்னு சொல்ல, அன்றைக்கு இரவே அவருக்கும் இறைவன் ஆணையிட நேர இங்க வரார். இந்த தமிழ் எவ்வளவு சிரமப்பட்டு இன்னைக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்திருக்கோங்கிறதுக்காக இந்த வரலாறு எல்லாம் சொல்றேன். இங்க மதுரகவி ஆழ்வாருடைய குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது அவருங்க சொல்றாங்க, இந்த கண்ணினில் சிறுதாம்பு இதுவரை அந்தாதி நம்ம நேர சொன்னோம்னா 3 நிமிஷத்துல சொல்லிடலாம்.
இதை 12,000 முறை நீ உரு போடணும், உரு போட்டால் உனக்கு அந்த பாடல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உரு போட்டதுனால அவருக்கு திருவாய்மொழி மட்டுமல்ல, முழு 4000 திவ்ய பிரபந்த பாடல்களும் அவருக்கு கிடைத்து அதை இசையமைத்து தந்தார். அப்போ இந்த நம்மாழ்வாரம் நமக்கு என்ற பெரிய மகானால் நமக்கு கிடைத்தது என்ன? முதல்ல தமிழ், அதற்கு அடுத்தது இசை. அதை இசை பண்ணாக இசைக்க வேண்டும் என்று இப்ப நாதமணி போட்டதுல பாத்தீங்கன்னா ராகம் தாளம் எல்லாம் தெளிவா போட்டிருப்பார். இதையே இன்னும் ஆசை போகல நாதமணிக்கு, அதை பெரிய லெவல்ல எடுத்து போகணுங்கிறக்க என்ன பண்றார், இதை நம்ம நாட்டியமாகவும் செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து ஆண்கள் ஆடக்கூடிய ஒரு நாட்டிய முறையை கொண்டு வரார். அதுதான் பின்னால அரையர் சேவையாக இருந்து கொண்டு வந்தது. இப்ப அரையர் சேவையும் திருவள்ளிபுத்தூரை தவிர மற்ற இடத்துல இருக்கதான்னு தெரியல. இல்ல இல்ல சார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கா? இங்கே இருக்கா? மகாபிரமாதம், மகாபிரமாதம். இந்த அரையர் சேவையை தோற்றுவித்ததுக்கு மூல காரணமும் நம்மாழ்வார். அப்ப தமிழ்ல இயல், இசை, நாடகம், நாட்டியம் எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கண்ணாகவும் நம்மாழ்வார் திகழ்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகானே ஏதோ இந்த வருஷம் நம்ம முருகானந்த ஐயா முன்னேற்பாட்டில் இதெல்லாம் நடந்து இதோட விட்டுறக்கூடாது. வருட வருடம் ஐயா வர்றாங்களோ இல்லையோ இந்த அமைப்பு இந்த தொடர்ந்து இதை கொண்டாடி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் தொன்மை எவ்வளவு முக்கியமோ அதன் தொடர்ச்சியும் அவ்வளவு முக்கியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.